நிர்மல்குமார் ஒப்புக்கொள்கிறார். இந்த கால் சென்டர்ஸை மட்டும் டீல் பண்ணுறதுக்கே பெரும்பாடாயிடுச்சு. 100 பேர் தான் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிறாங்க. நாங்கள் புதுசாக ஒரு 500 பேர் அப்பாயின் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி அப்பாயின் பண்ணீங்க? 500 பேர் டிஎன்பிசியில் கால் ஃபார் பண்ணீங்களா? எக்ஸாம் நடத்துனீங்களா? இன்டர்வியூ நடத்துனீங்களா? இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? வேஜ் போர்டு சம்பளம் கொடுத்தீங்களா? எதுவுமே பண்ணல. எப்படி 10 நாள் எப்படி பண்ண முடியும்? அப்போ டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு நிறுவனம் ஏற்கனவே இருக்குது. அந்த நிறுவனம் சொல்லி நீங்கள் கூட ஆள் கொடுத்தீங்க. 100ங்கிறத 200 பார்த்துனீங்க. ஜிஓலேயே போட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள். ரைட்? அப்போ அந்த மாதிரி தான் வழி இருக்கும். அவ்வளோ வழி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க. அப்போ நம்ம மேன் பவரை வந்து நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் இவ்வளோ பணியாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி கிளம்புனாங்கன்னா அது அவர்கள் கையே சுடும். ஆனால் வந்து நிர்மல்குமார் அவர்களுமே இந்த பிபிடி வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னா, இந்த ஒரு ஆண்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு காலி பணியிடங்களை நிரப்ப பார்ப்போம். கிட்டத்தட்ட 20,000 பேர் நிரப்போம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் 15,000 பேர் ஒரு பக்கமும் 5,000 பேர் ஒன்று பழசும் சேர்த்து நீ பாட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி கடன் வாங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது கடன் சுமை இன்னும் ஏறதானே சார் செய்யும்? ஏறத்தான் செய்யும். அதோட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, 1 மாதத்துக்கு ஒருக்க வந்து மின் கட்டணம் வந்து நாங்கள் கணக்கீடு பண்ண போகிறது இல்லை இந்த வருஷத்தில். ப்ளஸ் இந்த வருஷம் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு பார்க்கணும். அவர் சொன்னதுபடி கட்டாயமாக லீக்கேஜை நிறுத்துறது மூலமாக ஒரு விஷயம் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஓரளவுக்கு பண்ண முடியும்.